வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும். அது என்னென்னா, நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அது எப்படி அவனுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இனி நான் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ்க்கு கொஞ்சமாக சப்போர்ட் கொடுக்குற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு கிடைக்கிற டைமில் நான் கொஞ்சம் நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹலோ, வெல்கம் பேக் இந்த வீடியோ. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டான் சீரீஸ் NX ஆடியோவில் இருக்க ப்ரோட்டான் சீரீஸ் ஆம்பிளிஃபையர் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர். இதோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ், பஞ்ச் எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதோட NX ஆடியோவில் இருக்க ப்ரோட்டான் சீரீஸ் ஆம்பிளிஃபையர். இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு DX3000 Pro அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மாடல் நம்பர். ஸோ இதோட கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடியது கிளாஸ் H பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ இதோட க்ளோசர் லுக் பார்க்கலாம். இதில் என்ன விதமான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கிளிப்பு கலர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் நம்மளுக்கு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்டு சேனல் 1க்கான நாபும் சேனல் 2க்கான நாபும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இப்போது இதோட கிளிப்பு ஆன் பண்ணால் ஆன் ஆகிறது எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறத கிளிப் பட்டன்ஸ் எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு சேனலுக்கும். ஸோ இப்போ இதோட ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ பார்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்னென்ன இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ ஆம்பிளிஃபையரோட பேக் வாட்ச் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பேக் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் கனெக்டர்ஸும் ஒயர் கனெக்டர்ஸும் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்பீக்கர் இல்லை ஒயர் கனெக்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஒயரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சேனல் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா XLL கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி ஸ்விட்ச்சு, பேரலல் ஸ்விட்ச்சு அண்டு பிரிட்ஜ் மோடு ஸ்விட்ச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரிட்ஜ் மோட் இருக்குது அண்ட் பேரலல் கனெக்ஷன் ஸ்விட்சும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். ஸோ வாங்க ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ohms வந்து 500 வாட்ஸும், 4 ohms வந்து 800 வாட்ஸும், 2 ohms வந்து 1250 வாட்ஸும், அப்புறம் நம்மளுக்கு டம்பிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் வெயிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 29 kgs கொடுக்குறாங்க. ஸோ இப்போ டாப் அண்ட் பேஸ் கனெக்ஷன் பற்றி பார்த்தலாம். ஸோ அடுத்தது டாப் அண்ட் பேஸ் கனெக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரைஸ் போயிடலாம். இப்போ பேஸ் கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 அகுஜா பேஸ் எடுத்திருக்கேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு. 650 வாட்ஸ் 4 ohms கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா சேனல் 1ல் ஒரு ஸ்பீக்கரும் சேனல் 2ல் ஒரு ஸ்பீக்கரும் 650 வாட்ஸில் கொடுக்கலாம். ஸோ அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தாச்சு. அண்ட் செகண்ட் மெத்தட் இஸ் இப்போ பிரிட்ஜ் மோடை பற்றி பார்க்கலாம். பிரிட்ஜ் மோடில் வந்து 8 ohms கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே பேஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதுவும் 1300 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரே பேஸ் தான் சேனல் 1ல் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேஸ் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். அதே நீங்கள் பிரிட்ஜ் மோடில் 4 ohms கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சேனல் 1லேருந்து நீங்கள் 1000 வாட்ஸ் இன்னொரு பேஸ் 1000 வாட்ஸ் ஆட் பண்ணி சேனல் 1லேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது 1000 வாட்ஸ் ப்ளஸ் 1000 வாட்ஸ் இருக்கக்கூடிய கனெக்ஷன் கிடைக்கும். இப்போ டாப் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ohms வந்து 800 + 800 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே நீங்கள் 2 ohms கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 600
இருக்கக்கூடிய வாட்ச் இருக்கக்கூடிய டாப்பு 4 கனெக்ட் பண்ணலாம். 2 டாப் ஒரு சேனலில் கொடுத்து 2 டாப் அடுத்த சேனலில் கொடுத்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போது இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஃபோனில் வந்து சேரும். ஸோ இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000 சொல்கிறாங்க. 29,000க்கு இதை ஏற்ற ஆம்ப்ளிஃபையரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ஏற்ற ஆம்ப்ளிஃபையர் தான். இதை நீங்கள் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையர் பிடிச்சிருந்தா உங்கள் டீலர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். I'm signing out guys.